1560ல இன்றைக்கி டே 2 நைட் படுக்கும்போதே ஒரு 5 பாதாமை தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு உரிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு விட்டுட்டேன். திரும்ப ஆரம்பிக்கிறேன். நல்லாயிருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் வாக்கிங் வரும்போது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்களேன். அந்த விடிவெள்ளி எந்திரிச்சு வரதை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. மனசுக்கு அவ்வளவு இதமான ஃபீலிங்காக இருக்குது. அதுக்காகவே காலையில் சீக்கிரம் சீக்கிரம் எந்திரிச்சு இப்போல்லாம் மேலே ஓடிடுறது. வாக்கிங் எவ்வளோ போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி பிரிஸ்க் வாக்கிங் ரொம்ப முக்கியம். காலெல்லாம் வலிச்சாலும் கூட நம்மளை பூஸ்ட் பண்ணிக்கிட்டு தானே ஆகணும். இப்போ 1 மணி நேரத்துக்கு என்னால் 5000 ஸ்டெப்ஸ் தான் நடக்க முடியுது. அடுத்த வாரத்துலேருந்து அதை ஒரு 6000 ஸ்டெப்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். காலையில் மாலையில் 2 நேரமும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தேன். வீக்லி ட்ராக்கர் தான். 15,000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத புஷ் பண்ண பார்க்குறேன். ஆனாலும் 10,000 ஸ்டெப்ஸாவது நடந்துடணும். அப்போனா அந்த 6-7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 70,000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எய்மாக வச்சு போயிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பெருசாக ஒன்றும் பசிக்கல. சரி, அதனால் காலையில் வந்து 2 ஆம்லேட், அந்த ஆம்லேட் எக்கு சாப்பிட்லனாவே அந்த ஒரு நாளே நிறைவடையாதுங்க. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு எக்கு. அதனால் 2 எக்கு ஆம்லேட் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறது ரொம்ப மெயின். 3 லிட்டர், அதுவும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ட்ராக்கர் போட்டு எண்ணி குடிப்பேன். அப்புறம் ஒரு 4 மணிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் சாப்பிட்லனாலுமே வந்து இருக்க முடியாது. சிக்கன் எப்படினாலும் வாரத்துக்கு 2 டைமாக சாப்பிட்ருவேன். வெறும் சிக்கன் சப்பாத்தி அந்த மாதிரி காம்பினேஷன் இட்லி எல்லாம் சாப்பிட்ருந்தேன். ரொம்ப நாள் கழித்து தோசை கூட சிக்கன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த தோசையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு.